Morning guys, today we have to see about the eccentric loading problem. The problem is a steel column square cross section of 80 mm side carries a load of 150 kN at an eccentric of 10 mm in a plane. Bisecting the thickness, find the maximum and minimum intensity of stresses in the sections. This one is the question. இந்த கொஸ்டினில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டீல் காலம் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அது சம்முக்கு முக்கியமான ஹிண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமானது. அதுக்கப்புறம் லோடு பார்த்தீங்க அப்படின்னா 150 kN கொடுத்துருக்காங்க. இந்த லோடு வந்து எசென்ட்ரிக்லி லோடு ஆக்ட் ஆகுது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 mm. எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ்லேருந்து 10 mm டிவைட் ஆகி நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டிஸ், அதாவது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ கிவன் டேட்டா நார்மலி நம்ம எழுதுகிற மாதிரி கிவன் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய சைடு வந்து 80 mm, லோடு வந்து P வந்து 150 kN. இப்போ kN வந்துச்சுன்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், 150 × 10³ நியூட்டன் போடுவோம். அப்புறம் எசென்ட்ரிக் டிஸ்டன்ஸ் வந்து ரொட்டேஷன்ஸ் 10 mm. இப்போ இந்த கொஸ்டினுக்கு டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கொயர் காலம். இந்த ஸ்கொயர் காலத்தில் நம்ம denoted as A, B, C, D. Square means all sides are equal. So here 80 mm means here also 80 mm. So for area find out பண்ணோம் அப்படின்னா length into breadth 80 × 80. இந்த ஏரியா அப்படின்னா length into breadth 80 × 80 இல்லாட்டி A ஸ்கொயர் அந்த ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ரெண்டும் கண்டுபிடிப்போம். இல்லை டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இதில் வந்து லோடு வந்து மேலே ஆக்ட் ஆகுது, அதனால் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தான் இதில் ஆக்ட் ஆகும். அப்புறம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பொறுத்தளவுக்கு எசென்ட்ரிக்லி ஆக்ட் ஆகிறதுனால 2 types ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து டென்சியல் ஸ்ட்ரெஸ் at AB and compressive stress at CD. These are 2 types of stresses acted in this problem. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பிஎஸ்சி டேட்டா புக்கு, இந்த பிஎஸ்சி டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.1 நமக்கு இந்த ஃபார்முலா அவைலபிள் இருக்கும். இப்போ 7.1 இங்கே வந்து டைரக்ட் லோடிங் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் சிக்மா இஸ் ஈக்குவல் டு P/A அப்படிங்கிற ஃபார்முலா இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். பிஹெச்டி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.1. இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ், இதில் Pங்கிறது லோடு, ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ஸ், அதை எங்கே எழுதுகிறோம். சிக்மா வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ்க்கு லோடு பை ஏரியா, தட் இஸ் P/A. P கிவன் வந்து 150 × 10³ லோடு பை ஏங்கிறது வந்து ஏரியா, அது வந்து ஏ ஸ்கொயர் ஃபார்முலா, ஏரியா வந்து ஏ ஸ்கொயர், அதனால் வந்து 80 × 8. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா we got the answer 23.34 Nm². இது டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னுடைய வேல்யூ. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி we denoted as இது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஏபியாக இருந்தாலும் சிடியாக இருந்தாலும் சரி, இது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், அதனால் கம்ப்ரசிவ் அப்படிங்கிறது மைனஸ் வேல்யூ போட்டு நம்ம ஆன்சர் எழுதுவோம். -23.34 Nm². Then bending stress. The bending stress same PG data book 7.1 இங்கே வந்து MB bending topicல sigma B is equal to MB/Z. இது நார்மலி பார்த்தீங்கன்னா MB/Z. இந்த இசட்டுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா Y/I. இங்கே Y/I வந்து டைரெக்டாக நம்ம இசட்னு எடுத்து நம்ம இங்கே சால்வ் பண்ணிக்கலாம். அதில் MB அப்படிங்கிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ், இசட் செக்ஷன் மாடுலஸ். For bending, MB bending moment is going to load into eccentrically acted distance, that is 150 × 10³ × 10. So 150 × 10⁴ Newton meter. The unit will be Newton meter. Z value from page data book page number 6.1. 6.1 இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கொயர்,
அப்போ இந்த ஸ்கொயருங்கிற இடத்துல இது எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. எலிப்டிக்கல் இருக்கும், ஓவல் இருக்கும், சர்க்குலர் இருக்கும், ஐ செக்ஷன்ஸ் இருக்கும், ட்ரையாங்கிள் இருக்கும், ட்ரபிசாய்டல் இருக்கும். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எடுத்துக்கணும். இப்போ ஸ்கொயரோட இசட் இஸ் ஈக்குவல் டு பி கியூப் டிவைட் பை 6 இது எடுத்துக்கிறோம். இங்கே பி கியூப்னு இருக்கும், பிங்கிறது வந்து சைடு, இங்கே நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். அதனால் ஏ கியூப் பை 6, ஏனுடைய வேல்யூ வந்து 80 கியூப் பை 6, therefore 85333.33 mm cube. Then the MB value, Z value இந்த ஃபார்முலா வந்து புட் அப் பண்ணுறோம். MB 150.4 divided by 85333.33. We simplify. When you simplify, we got the answer 17.57 Newton per mm square. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச சிக்மா B. This is compressive in CD and tension in AB. So ABக்கு வந்து ப்ளஸில் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ, இந்த வேல்யூவில் ப்ளஸில் எழுதணும் அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஏபி இங்கே வந்து டென்ஷனில் இருக்கும், அதனால் ப்ளஸ் வேல்யூ. சிடி வந்து கம்ப்ரெசிவாக இருக்கும், அதனால் மைனஸ் வேல்யூ. ப்ளஸில் ஒரு வேல்யூ ஏபி, சிடி வந்து மைனஸில் ஒரு வேல்யூ. ஸோ டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் ஏபி அப்படிங்கிறது டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அட் பாயிண்ட் ஏபி. ஸோ அந்த வேல்யூ minus 23.34 Newton per mm square, then 17.578 Newton per mm square. ரெண்டு ஆட் பண்ணுறோம். இந்த மைனஸ் ப்ளஸ் இருக்குனால minus 5.76 Newton per mm square தான் ஆன்சராக இருக்கும். தென் இதே மாதிரி ஏபி கண்டுபிடிச்ச மாதிரி தென் த டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் சிடி சிக்மா டி, தட் இஸ் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அட் சிடி அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அட் சிடி. டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அட் சிடி வந்து கம்ப்ரெசிவாக இருக்கனால மைனஸ் 23.34 ப்ளஸ் சிடியில் வந்து கம்ப்ரெசிவ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ஸோ 17.57. ஸோ மைனஸ் we get the answer minus 40.92 Newton per mm square. So from these two values we can choose the maximum stress and the minimum stress. Here the minus 5, here the minus 40. When we draw a graph, here the plus, here the plus, here the minus, then minus. When we go left side, minus 1, minus 2, minus 3, minus 5, then minus 40. So nearby value is the maximum, so minus 5 is the maximum value. So we can take it as maximum stress as minus 5.76 Newton per mm square and minimum stress as minus 40.92 Newton per mm square. So the result, maximum stress minus 5.76 Newton per mm square and minimum stress minus 40.92 Newton per mm square. So we find the stress intensity for this sum. Thank you.